Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில இருந்து இந்த 3 இயர் LLB அண்ட் LLB ஹானர்ஸ் இந்த படிப்புகளுக்கு ஆன்லைன்ல கவுன்சிலிங்காக அப்ளை பண்றதுக்கான அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படிங்கறத ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்ளை பண்றத பத்தின நிறைய பேருக்கு வந்து காமன் டவுட்ஸ் வந்து இருக்குது. அதுல லைக் வந்து அந்த கட் ஆஃப் மார்க் யூஜில எடுத்திருக்கக்கூடிய மார்க்கை எப்படி வந்து என்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து ஒரு காமன் டவுட்ஸாவே வந்து இருக்கு. எப்படி வந்து ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்றது அப்படிங்கிற பத்தி நம்ம சேனல்ல வந்து ரீசெண்டா வந்து இப்போ ஒரு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல பார்க்கும்போது ப்ரோ எங்களுக்கு மார்க் வந்து என்டர் பண்றதா இஷ்யூ இருக்கு, இதை பத்தி தனியாவே ஒரு வீடியோ போடுங்க, நாங்க இன்ஜினியரிங் படிச்சிருக்கோம் எங்களுக்கு மார்க் என்டர் பண்ண தெரியல, நாங்க வந்து ஆர்ட்ஸ் படிச்சிருக்கோம் எங்களுக்கு என்டர் பண்ண தெரியல, நாங்க வந்து அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்டா இருக்கோம் எங்களுக்கு எப்படி மார்க் வந்து என்டர் பண்றது, அதே மாதிரி எங்களுடைய மார்க் ஷீட்ல வந்து கிரேட் பாயிண்ட் இருக்கு நாங்க எப்படி வந்து செக் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பல கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னால வந்து பார்க்க முடியுது. அந்த ஒவ்வொரு கமெண்ட்ஸுக்கு என்னால வந்து ரிப்ளை பண்ண முடியல. ஸோ உங்களுடைய ரிக்வெஸ்ட்டை ஏத்துக்கிட்டு இந்த வீடியோவில் இன்ஜினியரிங்க்கு வந்து எப்படி கட் ஆஃப் வந்து நம்ம கன்சிடர் பண்றது, கால்குலேட் பண்றது, ஆர்ட்ஸுக்கு லிட்ரேச்சருக்கு எப்படி வந்து பண்றது அப்படிங்கிற பத்தி நம்ம தனியா வந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, அதே மாதிரி நம்ம எஜுகேஷன் கஃபேன்னு சொல்லக்கூடிய இந்த குரூப்லயும் வந்து ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. யூனிவர்சிட்டி தரப்புல இருந்து வரக்கூடிய முக்கியமான லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம இந்த ஒரு குரூப்ல தான் வந்து ஷேர் பண்ணுவோம். ஈஸியா உங்களால வந்து தகவல் வந்து தெரிந்து கொள்ள முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, அதாவது காமனா வந்து பாத்தீங்கன்னா மெஜாரிட்டியா கமெண்ட்ஸ் வரக்கூடியதுனால பார்க்க முடியாது வந்து இன்ஜினியரிங் மாணவர்கள் தான். இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சுட்டு LLB படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில உள்ள வந்துட்டீங்க. அப்ளை பண்ணும்போது வந்து மார்க் வந்து என்டர் பண்றதுல வந்து ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்றீங்க. ஸோ அந்த இடத்துல அப்ளிகேஷன் ஃபார்ம்ல வந்து கேட்டிருப்பாங்க உங்களோட மேக்ஸிமம் மார்க் வந்து எவ்வளவு, அதே மாதிரி உங்களோட மார்க் ஆப்டேட் அதாவது நீங்க பெற்ற மதிப்பெண்கள் வந்து எவ்வளவு அப்படிங்கிறத வந்து கேட்டிருப்பாங்க. அந்த இடத்துல நிறைய பேருக்கு வந்து காமன் டவுட்ஸ் இருக்கு. ஸோ அந்த டவுட் நம்ம இப்போ இந்த வீடியோல வந்து சால்வ் பண்ண போறோம். இது வந்து ஒரு ஸ்டூடெண்டோடைய லைக் வந்து பிஇ என்ன பண்ணியிருக்காங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் வந்து படிச்சிருக்காங்க. ஸோ இதே மாதிரி நீங்க பிஇல வந்து என்ன படிப்பு படிச்சிருந்தாலும் ஓகே, ஸ்ட்ரீமிங்ல லைக் வந்து நம்ம தமிழ்நாட்டில் நீங்க இன்ஜினியரிங் படிக்கிறீங்க அப்படின்னா அது அண்ணா யூனிவர்சிட்டியா தான் இருக்கும். அண்ணா யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து மார்க்கை வந்து கொடுக்க மாட்டாங்க, கிரேடு அதாவது லைக் வந்து அந்த சிஜிபிஏன்னு சொல்லக்கூடிய குமுலேட்டிவ் கிரேட் பாயிண்ட் ஆவரேஜ் அப்படிங்கிற இந்த பாயிண்ட் தான் கொடுப்பாங்க. இந்த பாயிண்டை எப்படி நம்ம பெர்சன்டேஜா வந்து கன்வெர்ட் பண்றது அப்படிங்கிற பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளா நம்ம பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல உங்களோட யூஜி ஓவரால் மார்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு கால்குலேட்டர் வந்து ஓபன் பண்ணுங்க. இப்போ இவங்களோட இந்த ஸ்டூடெண்டோடைய மார்க் அப்படிங்கறது 6.85ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ அதே மாதிரி 6.85 போட்டு இன்ட்டு அதாவது பெருக்கல் 10 அப்படின்னு போட்டு நீங்க என்ட்ரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 68.5 இதுதான் வந்து உங்களோட கட் ஆஃப் மார்க். 3 இயர் LLBயை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கட் ஆஃப் மார்க் வந்து 68.5 இதுதான் வந்து உங்களை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஏன்னா இன்ஜினியரிங் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாங்குவேஜ் பேப்பர் அப்படிங்கிறது இருக்காது, தமிழ் இங்கிலீஷ் சப்ஜெக்ட் வந்து இருக்காது. நீங்க எழுதியிருக்கக்கூடிய அத்தனை பேப்பருமே உங்களுக்கு வந்து கோர் பேப்பர் தான், லைக் வந்து மேஜர் அண்ட் அலைடு சப்ஜெக்ட் தான். அதனால அதை எல்லாத்தையுமே உங்களை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் டேப்லயே நீங்க அதை தான் வந்து என்டர் பண்ணணும். ஓவரால் மார்க்லையும் அதாவது எலிஜிபிலிட்டி பர்சன்ட் ரேங்க்லையும் அதை தான் என்டர் பண்ணணும். உங்களுடைய கட் ஆஃப் மார்க்லையும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரேங்கிங் பர்பஸ்க்காகவும் அதை தான் நீங்க வந்து என்டர் பண்ணணும். சரிங்களா, ரெண்டுலையுமே வந்து 68.5 மாதிரி நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா என்டர் பண்ணி கன்வெர்ட் இந்த டோட்டலா சப்ஜெக்ட்ல எவ்வளவு மார்க் எடுத்துக்கீங்கிறத கன்வெர்ட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்துடும். சரிங்களா, இப்படிதான் நம்ம வந்து பர்சன்டேஜ் வந்து கன்வெர்ட் பண்றது. அதே மாதிரி இப்ப இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது வந்து ஆர்ட்ஸ் மாணவர்களுக்கு நம்ம வரலாம். ஆர்ட்ஸ் மாணவர்களுமே லைக் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்றீங்க. இது வந்து ஒரு ஸ்டூடெண்டோடைய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் லைக் வந்து இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா பாரதிதாசன் யூனிவர்சிட்டி திருச்சியில இருக்கக்கூடிய பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில படிச்சிருக்காங்க. லைக் வந்து பிகாம். சரிங்களா, பிகாம்னாலே வந்து இது வந்து ஒரு ஆர்ட்ஸ் குரூப் தான். ஆர்ட்ஸ் குரூப்புக்கும் சயின்ஸ் குரூப்புக்கும் சேம் தான். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ரெண்டுக்குமே வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செம்லையும் செகண்ட் செம்லையும் வந்து லாங்குவேஜ் பேப்பர் அப்படிங்கிறது வந்துடும். இப்போ இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கும் செகண்ட் செமஸ்டருக்கும் நம்மளுக்கு வந்து லாங்குவேஜ் பேப்பர் தமிழ்ல வந்து அந்த இலக்கணம் இலக்கியங்கள் சொல்லிட்டு வரும். இங்கிலீஷ்ல வந்து கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் கிராமர்ஸ் இதெல்லாமே வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து வரும் இல்லையா. அதெல்லாம் வந்து தவிர்த்துட்டு மீதி இருக்கு பாருங்க பார்ட் 3 அப்படிங்கிற கோர் பேப்பரை நீங்க வந்து கையில எடுங்க. கோர் பேப்பரை எத்தனை கோர் பேப்பர் வந்து எழுதிருக்கீங்க அப்படிங்கறத நீங்க தனியா ஒரு ஷீட்ல வந்து எழுதிட்டு அதுல எவ்வளவு மார்க் வந்து நீங்க எடுத்திருக்கீங்க அப்படிங்கறத நீங்க என்ன பண்ணணும் டோட்டல் பண்ணி இந்த இடத்துல போடணும். அப்படி உங்களால டோட்டல் பண்ண முடியல அப்படின்னா கீழே வந்து இந்த இடத்துல பாட்டம் வந்துருங்க. இந்த இந்த யூனிவர்சிட்டியில உங்களுக்கு கீழே பாட்டம்லயே கொடுத்துட்டாங்க. ஒரு சில யூனிவர்சிட்டியில பேக் சைட்ல வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க கரண்ட் செமஸ்டர் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கறது வந்து நம்மளுக்கு இப்ப ஃபைனல் செம்ல இருக்கக்கூடிய மார்க் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்த நம்ம வந்து பார்க்க கூடாது, இதை வந்து விட்டுருங்க. இந்த இடத்துல குமுலேட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டு ஒரு டேப் வந்து கொடுத்துருக்காங்க. அதுல வந்து வார்ம் கொடுத்துருக்காங்க, சிஜிபிஏ கொடுத்துருக்காங்க, கிரேடு கொடுத்துருக்காங்க, கிரெடிட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்ட் 3க்கு நேரம் இந்த இடத்துல வருங்க. பார்ட் 1 பார்ட் 2 எல்லாம் விட்டுருங்க. பார்ட் 3 வந்து வந்துருங்க. இந்த இடத்துல பார்ட் 3க்கு நேரம் வந்து நம்மளுக்கு வார்ம் அப்படிங்கிற இடத்துல வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 66.75 கொடுத்துருக்காங்க.
சிஜிபிஏ அப்படிங்கிறது 7.21 அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. கிரேட் அப்படிங்கிறது ஏன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இந்த இடத்துல வந்து சிஜிபிஏ அப்படிங்கிற இந்த டேப்ல பார்ட் 3க்கு நேரா வந்து பாருங்க 7.21. அப்போ நம்மளுடைய கால்குலேட்டரை ஓபன் பண்ணலாம். 7.21 இன்ட்டு 10 போட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது 72.1. இதுதான் வந்து உங்களுடைய பெர்சன்டேஜ். இந்த பெர்சன்டேஜ் தான் நீங்க மை அப்ளிகேஷன்ல 3 இயர் எல்எல்பில நீங்க வந்து அப்ளை பண்ணணும். உங்களுடைய கட் ஆஃப் மார்க்கை இதுதான் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. இதுதான் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மாணவர்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து கால்குலேஷன் பண்றதுக்கு உண்டான ப்ரொசீஜர். நெக்ஸ்ட் வந்து லிட்ரேச்சர் மாணவர்களே நிறைய பேர் வந்து கமெண்ட்ல வந்து கேக்குறீங்க. அதே மாதிரி நீங்க லைக் வந்து பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷ் இந்த லிட்ரேச்சர் கேண்டிடேட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கட் ஆஃப் மார்க் எப்படி வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிற சொல்றேன். உங்களுடைய ஓவரால் மார்க் ஷீட் வந்து எடுங்க. அதுல வந்து டோட்டலா ஃபர்ஸ்ட் செம்ல இருந்து 6th செம் வரைக்கும் எத்தனை சப்ஜெக்ட் அப்படிங்கிற பாருங்க. லைக் வந்து உங்களுக்கு உங்களுடைய கால்குலேட்டர் ஓபன் பண்ணுங்க. ஒரு 36 பேப்பர்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். 36 பேப்பர் அப்படின்னா 36 இன்ட்டு நீங்க எவ்வளவு மார்க் வந்து எடுத்திருக்கீங்க. 36 சப்ஜெக்ட்னா உங்களுக்கு வந்து எவ்வளவு கொடுப்பாங்கன்னா 3600 மார்க். 3600 மார்க்கை நீங்க வந்து என்ட்ரி பண்ணீங்க அப்படின்னா டோட்டலா வந்து அந்த 3600ல நீங்க எவ்வளவு எடுத்திருக்கீங்க, பெற்ற மதிப்பெண் ஆப்னைட் மார்க்ல நீங்க எவ்வளவு எடுத்திருக்கீங்க அப்படிங்கறத நீங்க கன்சிடர் பண்ணி அந்த இடத்துல ஃபுல்லா ஃபர்ஸ்ட் டேப்லயும் அதாவது எலிஜிபிலிட்டி ரேங்க்லயும் நீங்க அதெல்லாம் போடணும். உங்களுடைய ரேங்கிங் பர்பஸ்லயும் அதெல்லாம் நீங்க வந்து என்ன பண்ணணும்னா என்ட்ரி பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதான் வந்து கான்செப்ட். இதை தாண்டி வந்து உங்களுக்கு காமனா வந்து பாத்தீங்கன்னா மார்க் எல்எல்பி மார்க் ப்ரிப்பரேஷன் ஷீட்னு சொல்லிட்டு ஒரு ஷீட் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மார்க் வந்து என்ட்ரி ரெடி பண்ணி வச்சு அப்ளை பண்றதுக்கு உண்டான ப்ரொசீஜர். இந்த மாதிரி நீங்க வந்து பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா உங்களால வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து கட் ஆஃப் மார்க்கை நீங்க வந்து என்ட்ரி பண்ண முடியும். ஏன்னா நம்ம மத்த ஏதாச்சும் ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கட் ஆஃப் மார்க்ல கொஞ்சம் கவனமா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து என்டர் வந்து பண்ணுங்க. சரிங்களா? வேற ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்ல வந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.